பிரியமானவர்களே, நற்செய்தி ஜெப ஊழியங்கள் சார்பாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் 18:28 இப்படியாக சொல்கிறது: தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய ஆண்டவர் என் இருளை வெளிச்சமாக்குவார். பிரியமானவர்களே, பாருங்கள், for you the Lord make my lamp shine, my God enlightens my darkness. உங்களுடைய வாழ்க்கையில் இருளாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். உங்கள் விளக்குக்கு ஆண்டவர் ஒளி ஏற்றுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், தாவீது அழகாக பாடுகிறார்: என் இருளை நீர் ஒளிமயமாக மாற்றுகிறீர். நாமும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் இருளை நீர் வெளிச்சமாக்கும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே என்னுடைய குழப்பத்தை நீர் மாற்றும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகளை நீர் எடுத்து போட்டு வெளிச்சம் உண்டாக்க பண்ணுவீராக என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார், உங்களை பிரகாசிக்க செய்வார். உங்கள் குடும்பத்தை அவர் வெளிச்சத்தினால் நிரப்புவார், மகிழ்ச்சியினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் அவருடைய நாமம் மகிமை அடையும். இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கோணலான காரியங்களையும் நீர் சரி பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் இருட்டிலே வாழ்ந்து வந்தோம், இதுவரைக்கும் நாங்கள் இருளை விரும்பினோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒளியாகிய உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இருளை நீர் வெளிச்சமாக்குவீராக. உம் ஒளி எங்கள் மீது படுவதாக. உம் ஒளி ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மீது படுவதாக. எங்கள் வேலை ஸ்தலத்திலே உம் ஒளி எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.